குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம இந்த ஐபிஓ பற்றி பார்க்கலாம். இந்த அர்பன் கம்பெனி ஐபிஓ இப்போ சமீபத்தில் லிஸ்ட் ஆகிருக்கு. இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் நல்லா இருக்குது. இதை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர், இதை எப்படி அப்ளை பண்ணலாம், இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். இது இன்னிலேருந்து இந்த அர்பன் ஐபிஓ வந்திருக்கு. உங்கள் புரோக்கரு, நீங்கள் வச்சுருக்க அந்த புரோக்கர் ஆப்லலாம் இது அநேகமாக ஐபிஓன்ற காலத்தில் லிஸ்ட் ஆகிருக்கும். இன்னிலேருந்து ஸ்டார்ட்டு. இது என்றைக்கு க்ளோஸ் ஆகுதுன்னா 12ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. இதோட ப்ரைஸ் பேண்டு 98 ரூபாலேருந்து 103 ரூபா வரையும் இருக்குது. லாட் சைஸ் 145. ஒரு லாட் சைஸ்ன்றது அதாவது ஒரு ஷேரை வாங்கினா 145 அதில் குவான்டிட்டிஸ் இருக்கும். இதுக்கு எப்போ அலாட்மெண்ட்டு கேட்டிங்கன்னா 15ஆம் தேதி செப்டம்பர், அதாவது கம்மிங் மண்டேல அலாட்மெண்ட் ஆகுது. இது எப்போது ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுதுன்னு கேட்டால் 17ஆம் தேதி வெனஸ்டே. 2 பெரிய இண்டெக்ஸ்லேயும் என்எஸ்லேயும் பிஎஸ்லேயும் இது ட்ரேட் ஆக போகுது. இதுக்கு எப்படிங்க அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டால், ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் நெட் பேங்கிங்கில் ஆஸ்பா அப்படின்னு இருக்கும், ஏஎஸ்பிஏ அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். அதை ஃபண்டு அப்படின்ற காலத்தில் அந்தந்த பேங்க்கோட நெட் பேங்கிங்கில் ஒரு காலம் இதுக்குன்ட்டே இருக்கும். அதில் போயிட்டு நம்ம இந்த ஆப்ஷனை தேர்வு செய்யலாம். இது ஆப்பு தான் எல்லாருமே நம்ம வச்சுருப்போம் மொபைலில். என்னென்ன ஜீரோதா, க்ரோ, ஆஞ்சல்ஸ், அப்புறம் இன்னும் பலதரப்பட்ட ட்ரேடிங் ஆப்பெல்லாம் இருக்குது. அது மூலயமா நம்ம அப்ளை பண்ணலாம். அதில் போயிட்டு ஐபிஓன்ஸ் காலத்தில் போயிட்டு இந்த கம்பெனி பேர் அர்பன் கம்பெனி அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் யூபிஐ ஐடி, அது மேண்டேட் அப்ரூவ் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஐபிஓ இதுக்கெல்லாம் சில புரோக்கரேஜில் தமிழில் கூட லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவில் இப்போ டெக்னாலஜி வந்துடுச்சு. அப்படி இல்லைன்னா நமக்கு 1008 வழி இருக்குது இதை போய் தமிழில் தேடுறதுக்கு. ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளவோ வழி இருக்குது. அதாவது அதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எப்படி பார்க்கறது, இந்த அர்பன் கம்பெனியோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, இவங்க ஏன் இப்போ ஐபிஓ உள்ளே வராங்க, இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாங்க, இந்த பங்கோட லாபம் நஷ்டம், இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நம்ம கூகுள்லேயே செலக்ட் பண்ணலாம். அதில் போய் பார்த்துக்கலாம். இந்த கம்பெனியை பற்றி ஏன் இப்போ பர்டிகுலராக நான் சொல்கிறேன்னா, இப்போது இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி எப்படி இருந்ததுன்னு தெரில, ஆனால் இப்போது அந்த கம்பெனி ப்ராஃபிட்டில் டேர்ன் ஆகிருக்கு. இந்த 2025 ப்ராஃபிட்டுக்குள்ளே திரும்பியிருக்கு. இதோட இன்கம் 38% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த வருஷத்தில். இப்போ அதோட கரண்ட் மார்க்கெட் ஜிஎம்பி அப்படின்வாங்க, கிரே மார்க்கெட் ப்ரீமியம், அது 35% இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை இந்த ஐபிஓ கிடைச்சா, நீங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ணுறீங்க, இன்றைக்கி தேதி 10, 17ஆம் தேதி அது லிஸ்ட் ஆக போகுது. இதில் ஒரு 3 நாள், இதில் ஒரு 3 நாள், 6 நாளுக்குள்ளே நீங்கள் ஒரு 15,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அதில் 6,000 7,000 ரூபாய் ஜஸ்ட் ஒரு 6 டேஸ்லேயே கிடச்சிரும். இதுதான் இந்த ஐபிஓட மேஜிக் இன்கம். கிடைச்சாதான், கிடைக்கலன்னா ஒன்றுமே கிடையாது. உங்கள் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். இதுதான் இந்த ஐபிஓ பற்றி நான் சொல்ல வேண்டியது. கம்பெனியை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, இது 2014 தான் அர்பன் கிளாப் அப்படின்ற ஒரு கம்பெனி உருவாச்சு. இதில் ஹரியானா மாவட்டத்தில் இருக்குது. இந்தியாவோட ஸ்டார்ட் அப் அண்டு வீட்டுக்கு தேவையான சேவைகள் செய்யக்கூடிய ஒரு டெக்னாலஜி அப்படின்ற ஒரு இதுவில் தான் இந்த கம்பெனி உள்ளே வந்தது. இதோட சேவை என்னென்ன பண்ணுறாங்கன்னா, அழகு பராமரிப்பு, பியூட்டிஷியன், க்ரூமிங், கை கலவை பயிற்சிகள்,
அப்புறம் ப்ளம்பிங்கு, எலக்ட்ரிஷியனு, அப்ளையன்சஸ் ரிப்பேரு, பூச்சிக்கொல்லி, ஃபிட்னஸ், யோகா, இன்ஸ்டா ஹெல்ப், இது மாதிரி பலதரப்பட்ட சேவைகளை இந்த கம்பெனி செய்யுது. இதோட ஃபவுண்டர் யாருன்னு கேட்டால் வருண் கைதான், அபிராஜ் சிங், அப்புறம் ராகவ் சந்திரா, இவங்க தான் அதோட ஃபவுண்டர்ஸ். இது அர்பன் கிளாப் அப்படின்ற கம்பெனி பேரில் இருந்து அர்பன் கம்பெனியாக 2020 தான் ப்ரொமோட் ஆச்சு, அதாவது பேரை மாற்றிருக்காங்க. இது சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, UAE, சவுதி அரேபியா போன்ற இடத்துலலாம் இந்த சேவை இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. இதில் 2024 48,000 ஒர்க்கர்ஸ் இதில் ஒர்க் பண்ணுறாங்க. இதில் இந்த சர்வீஸ் பயனடைஞ்சவங்க 13,000 மில்லியனுக்கு மேலே கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. இது இந்தியாவில் 59 சிட்டிஸ்லேயும் 4 கண்ட்ரிலையும் இந்த சேவை இவங்க சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட 2024 வருமானம் 827 கோடி, 30% வளர்ச்சி. ஆனால் 2025 1144 கோடி, அதாவது 38% வளர்ச்சி. இதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். நிகர லாபம் எவ்வளோ பண்ணுறாங்கன்னா 2024 2025 240 கோடி லாபம், 240 crore லாபம் மட்டுமே பண்ணியிருக்காங்க. இதில் வரி கட்டந்து போக 211 கோடி லாபத்தில் இருக்குது இந்த அர்பன் கம்பெனி. இதோட இவங்க பலதரப்பட்ட சேவை பண்ணுறாங்கன்னு சொன்னால சர்வீஸ், அதில் ஸ்மார்ட் லாக்கர் அண்ட் RO வாட்டர் பியூரிஃபையர், இந்த உற்பத்தியிலும் இவங்க 116 கோடி வருமானம் ஈட்டுறாங்க, 300%க்கு லாபம் வருஷத்துக்கு. இன்டர்நேஷ்னலில் UAE, சிங்கப்பூர், அது மூலிமா 147 கோடி வருமானம். UAEல மட்டும் 1.7 crore லாபம் இவங்க சம்பாதிக்கிறாங்க. இப்போது இந்த IPO 1900 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ, 4209 crore, ஆஃபர் சேல் வேல்யூ 1471 கோடி. ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் இதில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் GIC, ஃபெர்டிலிட்டி, நார்கஸ் பேங்க் மற்றும் சில முதலீட்டாளர் இருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து 854 கோடி முதலீடு பெறப்படுகிறது. 103 ஒவ்வொருவரும் 103 ப்ரைஸ் பேண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த முதலீட்டாளர் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்க்கு. இதோட சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்குன்னா, இப்போது நடக்கிற சப்ஸ்கிரிப்ஷனை பார்த்தா 3.24 மடங்கு, அதாவது ரீட்டைலர் மற்றும் அதர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 35%க்கு மேலே இருக்குது. அதாவது ஒரு லிஸ்டிங் கெயின் கம்பல்சரி இதில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இது இந்த IPOவை எல்லா ஒரு IPOவும் செபி அங்கீகரித்தா தான் உள்ளவே வரும். அது மாதிரி இதுவும் செபியால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு IPO. இது நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதோட லிஸ்டிங் செப்டம்பர் 17. இதை நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். ஸோ இப்போது இதில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம கேதர் பண்ணி பார்த்தா இது அப்ளை பண்ணுறதுக்கான சூட்டபுளான ஒரு IPO. நம்ம ஜஸ்ட்டு ஒரு கல்லை தூக்கி அடிக்க போகிறோம். அதில் இந்த IPO யாருக்கு செலெக்ஷனில் கிடைக்குதோ, அதாவது யாருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி லிஸ்டிங்கில் கிடைக்குதோ அவங்களுக்கு ஒரு 6 நாளில் ஒரு 5000 6000 ப்ராஃபிட் பெறக்கூடிய அளவுக்கு ஒரு வலுவான IPO தான் இந்த அர்பன் கம்பெனி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அர்பன் கம்பெனி IPO பற்றி இன்ஃபர்மேஷன். அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். லிஸ்டிங் கெயினை மட்டும் எதிர்பார்க்குறவங்க தைரியமாக அப்ளை பண்ணலாம். கிடைச்சா நல்ல வெற்றி வாய்ப்பு.